பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 ராஜாக்கள் அதிகாரங்கள் 12, 13 மற்றும் 14 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. 12வது அதிகாரத்திலே ரெகொபெயாமுக்கு எதிராக இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லோரும் சீகேமுக்கு வந்தார்கள். ராஜாவும் அங்கே சீகேமுக்கு வந்திருந்த பொழுது உங்கள் ஜனங்கள் இதோ ராஜாவாகி சாலமோன் எங்களுக்கு ஏற்படுத்தின பாடத்தை விலக்கி பாடத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது முதியோர்களிடம் ஆலோசனை பண்ணி பின்பு வாலிபரிடம் ஆலோசனை பண்ணி முதியோர் ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபர் ஆலோசனை ஏற்று நான் இந்த பாடத்தை அதிகமாக்குவேன் என்று சொன்ன பொழுது அங்கே ஜனங்கள் ரெகொபெயாமை விட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு ஜனங்கள் அவர்கள் ரெகொபெயாமுக்கு ஒத்துழைக்கவில்லை. அவர்கள் ரெகொபெயாமுக்கு எதிராக கலகம் செய்து இதோ சாலமோன் ராஜா நாடு கடத்தப்பட்ட ரெகொபெயாம் இஸ்ரவேலின் மீது ராஜாவாக்கப்பட்ட காரியங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். சாலமோனின் மரணத்தின் போது எபிரேயரின் தேசம் 2 தேசங்களாக பிரிந்து விட்டன. இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட வடதேசம் முதலில் ரெகொபெயாமினால் ஆட்சி செய்யப்பட்டது. யூதா என்று அழைக்கப்பட்ட தென் தேசம் சாலமோனின் மகனான ரெகொபெயாமினால் ஆளப்பட்டது. கிமு 722 அசீர் 10 கோத்திரங்களையும் சிறைபிடித்து இந்த பிரிவினை அதுவரைக்கும் இந்த பிரிவினை நீடித்தது. தென்தேசமாக யூதா கிமு 586 பாபிலோனியரால் சிறைபிடிக்கப்பட்டது. இந்த வரலாறுகள் இந்த புத்தகங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை மீறினதினால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் இந்த காரியங்கள் அங்கே நடைபெற்றது. அது மாத்திரமல்லாமல் இங்கே ரெகொபெயாம் பெத்தேலிலும் தானிலும் பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி ஜனங்கள் எருசலேமுக்கு போய் அங்கே மனம் மாறிவிடாதபடிக்கு இங்கேயே இந்த விக்கிரக ஆராதனையில் ஈடுபடும்படியாக செய்துவிட்டது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. அங்கே ரெகொபெயாம் 13வது அதிகாரத்தில் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் இருக்கையில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தாரில் யோசியா என்னும் பேரில் ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் என்று சொல்லி அங்கே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறான். பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போகும் என்பதற்கு அப்படியே நடந்து விடுகிறது குறித்து பார்க்கிறோம். ரெகொபெயாம் கோபப்பட்டு கை நீட்டின பொழுது கை மடக்க முடியாமல் போய்விட்டது. பின்பு அந்த தீர்க்கதரிசியினால் தேவன் சமூகத்தில் விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டு இந்த கை சரியாக்கப்பட்டது. ஆனாலும் இந்த ரெகொபெயாம் மனம் திரும்பவில்லை. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே ரெகொபெயாமுக்கு எதிராக அகியாவின் தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். இந்த ரெகொபெயாமுக்கு அபியா என்று சொல்லப்படுகிற ஒரு மகன் பிறந்தான். அவன் வியாதியிலே விழுந்தான். அந்த வியாதி சுகமாகுமா இல்லையா என்று சொல்லி அகியாவிடம் தீர்க்க தரிசனம் கேட்க சொன்னதுன்னா இந்த ரெகொபெயாம் தன் மனைவியை வேற்று மனுஷியைப் போல வேஷம் மாறி போகச் சொன்னான். ஆனால் கர்த்தர் அகியாவின் இடத்துல இதோ ரெகொபெயாமின் மனைவி வியாதியாக இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள், நீ அவளுக்கு எப்படி செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் சொன்னார். அங்கே தேவன் சொன்னபடியே அந்த அகியா தீர்க்க தரிசனம் சொன்னபடியே அந்த ரெகொபெயாவின் மகன் அபியா செத்து போனதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கே கலகம் ஏற்படுவதை குறித்தும் பார்க்கிறோம். தொடர்ந்து யூதாவின் ராஜாவாக ரெகொபெயாம் அங்கே ராஜ்யபாரம் பண்ணுகிற காரியத்தை குறித்தும் தொடர்ந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தேவன் விரும்பாத அநேக அசுசியான பாவங்கள் எல்லாம் அங்கே நடைபெறுகிறது. தேவனுக்கு பொல்லாப்பை தேவனுடைய சமூகத்திலே பொல்லாப்பை உண்டாக்குகிற ஜனங்கள் அங்கே யூதாவிலே காணப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து ரெகொபெயாம் சரியான முறையிலே ஆட்சி செய்யாமல்
அவன் அங்கே தனது வாழ்க்கையை முடித்து கொண்டு விடுவதை குறித்து பார்க்கிறோம். நித்திரையடைந்து தாவீது நகரத்திலே பிதாக்கள் அன்றிலே அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தன் குமாரனாகிய அபியாம் ராஜஸ்தான் ஸ்தானத்தில் ராஜாவாக காரியத்தை குறித்து இந்த வசனங்களை தியானிக்க நமது வாழ்க்கையிலும் எச்சரிப்புகளை நாம் எடுத்துக்கொள்வோம். நமது வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொடர்ந்து முன்னேறி செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.